வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் ப்ரீவியர் கொஸ்டின் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. எக்கனாமிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐந்தாண்டு திட்டங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்த ஆண்டு. அதாவது ஐந்தாண்டு திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஐந்தாவது திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா, ஐந்தாண்டு திட்டங்கள் ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. ரஷ்யாவில் வந்து 7 ஆண்டு திட்டங்களாக இருந்துச்சு. ரஷ்யாவில் வந்து 7 இயர்ஸ் பிளான்ஸாக இருந்துச்சு. அதை தான் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களாக அமல்படுத்தினாங்க. இந்தியா சுதந்திரமான புதுசில் வந்து நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வேளாண்மை, தொழிற்துறை இதெல்லாம் வந்து நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள். யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நேரு தான் கொண்டு வந்தாரு. கலப்பு பொருளாதாரம் சேர்த்து கொண்டு வந்தாரு. ஸோ கலப்பு பொருளாதாரம் என்னன்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து கலப்பு பொருளாதாரம். தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து கலப்பு பொருளாதாரம். அதோட சேர்த்து தான் ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாரு. அந்த ஐந்தாண்டு திட்டங்களை வகுக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் திட்டக்குழு. அந்த ஐந்தாண்டு திட்டங்களை வந்து பிளான் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் திட்டக்குழு. அந்த திட்டக்குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திட்டக்குழு 1950 மார்ச் 15 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டக்குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1950 மார்ச் 15 திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழுவின் தலைவராக யார் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர். திட்டக்குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1950 மார்ச் 15 தான் வந்து திட்டக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. திட்டக்குழுவின் தலைவராக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் தான் வந்து திட்டக்குழுவின் தலைவராக இருப்பார். ஸோ அந்த திட்டக்குழு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டது. முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1951 56. 1951 to 56 முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1951 56. இது யாருடைய பொருளாதார மாதிரினா, திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு போது பொருளாதார அறிஞர்களோட ஒவ்வொரு மாதிரியை வச்சு தான் வந்து ஒவ்வொரு திட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னா, ஹரேட் டாமர் அப்படிங்கிற ஒரு பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஹரேட் டாமர் அப்படிங்கிற பொருளாதார அறிஞரின் அந்த மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா முதல் ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மையை டெவலப் பண்ணுறது மட்டும்தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். எல்லா ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமும் படிக்க தேவையில்லை. இம்பார்ட்டண்டான ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் மட்டும் படித்தாலே போதும். ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை. யாருடைய பொருளாதார மாதிரியை வச்சு கொண்டு வந்தாங்கன்னா, ஹரேட் டாமர் அப்படிங்கிற பொருளாதார மாதிரியை வச்சு கொண்டு வந்ததான் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம். அதுக்கப்புறம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம், அதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாங்க. 1956 to 1961 கொண்டு வந்தா வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னா, பிசி மகாலனோபிஸ் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர், அவருடைய பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய பொருளாதார மாதிரி, யாருடைய பொருளாதார அறிஞர் டைம்ல கொண்டு வந்தாங்க, யாருடைய மாதிரியை வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பிசி மகாலனோபிஸ் அவர்களோட மாதிரியை வச்சு கொண்டு வந்தா வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1956 to 61 கொண்டு வந்தாங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம், முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலைகளை மேம்படுத்தல். தொழிற்சாலை மேம்பாடு தான் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலை மேம்பாடு. அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1961 1966. 1961 1966. இது வந்து நோக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. 1961 1966. அதுக்கப்புறம் திட்ட விடுமுறை காலம். ஏன் திட்ட விடுமுறை காலம்? ஐந்தாண்டு திட்டத்திற்கு திட்ட விடுமுறை லீவ் விட்டுருப்பாங்க. ஏன் விட்டாங்க அப்படின்னா 1961 to 66. 1962 வந்து இந்தியா சீன போர் வந்திருக்கும். 1962 இந்தியா சீன போர் வந்திருக்கும். ஸோ அந்த போர்னால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மிகப்பெரிய தோல்விகரமான திட்டம் அமைஞ்சிரும். மிகப்பெரிய தோல்விகரமான திட்டம். ப்ளஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஐந்தாண்டு திட்டங்களை கண்டினியூஸாக வந்து செயல்படுத்த முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் எப்போ திட்ட விடுமுறை காலம் எப்பொழுது அளிக்கப்பட்டதுன்னா 1966 69 வரைக்கும். அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு திட்டம் அதை கொண்டு வந்தாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, வேளாண்மை, தொழில்துறை. அதுதான் வந்து முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் அளிக்கப்பட்ட வருடம் அல்லது ஐந்தாண்டு திட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்ட காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1966 தான் வந்து அளிச்சாங்க. 66 69 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 69 அப்புறம் 69 74 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 69 74 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யாருடைய பொருளாதார
மாதிரினா அசோக் மேத்தா அப்படிங்கிற பொருளாதார மாதிரி வச்சு பண்ணாங்க. அசோக் மேத்தா அப்படிங்கிற பொருளாதார மாதிரி வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டம். எப்போனா அதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு 1974 டு 79 1974 டு 79 என்ன இதில் முக்கியமான என்னன்னா வறுமை முதலில் 5 ஆண்டு திட்டங்களில் வறுமையை பற்றி பேசிய திட்டம் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா வறுமையை பற்றி பேசிய திட்டம். இதை வந்து ஹிந்தியில் ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹரிபி ஹட்டாவோ பற்றி பேசும் திட்டம். அது என்ன ஹரிபி ஹட்டாவோனா வறுமையை நீக்குதல் அல்லது வறுமையை ஒழித்தல். சில சமயம் எப்படின்னா ஹரிபி ஹட்டாவோ பற்றி எந்த ஐந்தாண்டு திட்டம் பேசுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ ஹரிபி ஹட்டாவா பற்றி பேசும் திட்டம் அல்லது வறுமையை பற்றி பேசும் திட்டம் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து வறுமையை பற்றி பேசும் திட்டம். அதுக்கப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் டைம்ல என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துப்போம் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிஜேபி ஜனதா பார்ட்டி வந்த உடனே இந்த காங்கிரஸ் கொண்டு வந்து ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்போ ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னா 78. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 78 வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 78 ஸ்டாப் பண்ணிட்டு 79 80 அந்த டைம்ல என்னன்னா ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. 79 80 ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. யாருன்னா பிஜேபி. அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸே வந்துடும். ஸோ இந்த திட்டம் அதனால தான் அந்த 79 டு 80 இந்த 79 டு 80 வந்து ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம் ரவுண்டா 1980 85 வரைக்கும் ஆரம்பிக்கும் 6வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 85 டு 90 7வது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான வருடம் புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1991. 1991 வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிவி நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தா வந்து புதிய பொருளாதார கொள்கை பிவி நரசிம்மராவ். அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தவர் யாருன்னா மன்மோகன் சிங். புதிய பொருளாதார எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் அப்புறம் பேங்கிங் ஜிடிபி இதை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் நடத்துறதுலே வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸ் அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். புதிய பொருளாதார கொள்கை யாருடைய புதிய பொருளாதார கொள்கையின் போது யார் நிதியமைச்சராக இருந்தாலும் கேட்டிருக்காங்க. புதிய பொருளாதார கொள்கையின் போது யார் நிதியமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து நிதியமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடாக ஏதாவது சம்பவம் நடக்கும்போது யார் பிரதமராக இருந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, யார் நிதியமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஜிஎஸ்டி அப்போ யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா அருண் ஜேட்லி. நமக்கு இது கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடான நியூஸ் ஆயிரும் ஜிஎஸ்டி. ஸோ அது மாதிரி தான் வந்து புதிய பொருளாதார கொள்கையின் போது வந்து 1991 யாரு நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து நிதியமைச்சராக இருந்தார். யாரு பிரதமராக இருந்தார்னா பிவி நரசிம்மராவ் அவர் தான் வந்து பிரதமராக இருந்தார். புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். புதிய பொருளாதார கொள்கை அது புதிய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எல்பிஜி ஸ்டார்ட்டாக சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டாக எல்பிஜி எந்த இதில் கொண்டு வந்தாங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது தாராளமயமாதல் அப்படின்னா இதுவரைக்கும் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்த தொழில்களை வந்து பிரைவேட்டுக்கு தாராளமாக பாதி ஷேர் தர மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் தாராளமயமாதல். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மட்டும்தான் அண்டர்டேக்கன் இருந்துச்சு, இப்போ பிரைவேட்டும் பண்ணுறாங்க. அதான் வந்து தாராளமயமாதல். தனியார் மயமாதல்னா கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தூக்கி பிரைவேட்டுக்கு தர்றது. கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தந்து பிரைவேட்டுக்கு தரது அதான் வந்து தனியார் மயமாதல். எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா கூட விற்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட்டுக்கு தரது வந்து தனியார் மயமாதல். உலகமயமாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டேக்ஸ் நம்ம சுங்க வரி இதெல்லாம் குறைச்சி ஃபாரின்காரங்களை இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது. இந்த மூணும் சேர்ந்து கொண்டு வந்தால் வந்து புதிய பொருளாதார கொள்கை 1991. இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் வந்து ரொம்ப மாறிச்சு. ஸோ புதிய பொருளாதார கொள்கை தான் எக்கனாமிக்கில் ஒரு முக்கியமான இயர். இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருடம்னா 1991. 1991 தான் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருடம். அதுக்கப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 டு 97. அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருந்துச்சு. 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 டு 2002. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 டு 2007. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 டு 2012. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 டு 2017. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணாமல் வந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. திட்டக்குழுவை கலைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த நிதி ஆயோக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க.
திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டக்குழு எப்போ கலைக்கப்பட்டதுன்னா 2014 ஆகஸ்ட் 17 கழிச்சாங்க. 2014 ஆகஸ்ட் 17 கழிச்சிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டக்குழுவிற்கு பதிலாக ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னு, நிதி ஆயோக் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுனா ஜனவரி 1, 2015 கொண்டாங்க. அப்போ இது வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறையில் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் 1வது 5ஆண்டு திட்டம், 2வது 5ஆண்டு திட்டம், 5வது 5ஆண்டு திட்டம். இதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. திட்ட விடுமுறை காலம் எப்பொழுது அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 to 1969 அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1991 கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார். ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் எப்பொழுது, ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம், அதாவது திட்ட விடுமுறை எப்பொழுது அளிக்கப்பட்டாங்கன்னா 1966 to 1969. இதுதான் வந்து திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலம். அதுக்கடுத்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் தனியார் மயம் ஆக்குவதற்காக புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் தனியார் மயம் ஆக்குவதற்காக புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம். இந்திய பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தது தான் 1991 மன்மோகன் சிங் கொண்டு வந்திருப்பாரு. PV நரசிம்மராவ் பிரதமராக இருந்திருப்பாரு. தாராளமயமதல், தனியார் மயமதல், உலகமயமதல், இந்த 3 சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. LPG அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் தனியார் மயம் ஆக்குவதற்காக புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1991. 1991 தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 3வது கேள்வி, தனியார் துறையும் பொதுத்துறையும் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? தனியார் துறையும் பொதுத்துறையும் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா வேலை வாய்ப்பு அடிப்படையில், பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில், நிறுவனங்களின் உரிமையின் அடிப்படையில், வேலையாட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில். வேலை வாய்ப்பு அடிப்படையில், பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில், நிறுவனங்களின் உரிமையின் அடிப்படையில், வேலை ஆட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில். எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுதுன்னா நிறுவனங்களின் உரிமை, அந்த லைசன்ஸ் அதை வச்சு தான் வந்து பிரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நிறுவனங்களின் உரிமையின் அடிப்படையில் தான் வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னா தலவருமானம் சுட்டி காட்டுவது எது? தலவருமானம் சுட்டி காட்டுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தலவருமானம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது நாட்டு வருமானம் சொல்லுவாங்க. அதாவது இந்த நாட்டு வருமானம் பேங்கிங் ப்ளஸ் நம்ம இதுக்கு பார்த்தா 5 ஆண்டு திட்டங்கள், இதுதான் வந்து எக்கனாமிக்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நாட்டு வருமானம் அப்படி சொல்லுவாங்க. நாட்டு வருமானம்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள்னா ப்ராடக்ட், பணிகள்னா மேன் பவர் ப்ளஸ் வந்து எல்லாமே, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டு வருமானம் GDP, GNP இதை கால்குலேட் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSO அப்படின்னு சொல்லுவாங்க. CSO இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. தல வருமானம் நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்புனா CSO அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய புள்ளியியல் அமைப்பு. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்திய புள்ளியியல் அமைப்பு தான் வந்து GDP, GNP நாட்டு வருமானம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு GDP, GNP அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் GNP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள்னா ப்ராடக்ட், அப்புறம் வந்து பணிகள், மேன் பவர் ப்ளஸ் வெளிநாட்டு லாபம். இங்கேருந்து நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதன் மூலமாக வரக்கூடிய லாபம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் GNP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த GNP கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நெட் வேல்யூ வராது. அந்த நெட் வேல்யூ வரதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட் அதாவது நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்தி எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள். இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரிஸ் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பைக்கோ ஒரு காரோ வச்சிருந்தாலும், இல்லை நம்மளே வச்சுக்கிட்டாலுமே நமக்கு மெடிசன் செலவுகள், அதே மாதிரி பைக்குக்கு ரிப்பேர் செலவுகள், அந்த மாதிரி தேய்மானங்கள் எக்ஸ்பென்சஸ் போகும். அந்த நெட் நமக்கு ஒரு நெட் வேல்யூ வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேய்மானத்துலேருந்து கழிச்சிட்டா ஒரு நெட் வேல்யூ கிடைக்கும். அதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படி சொல்றாங்க. ஸோ நிகர நாட்டு உற்பத்தி எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அதாவது என்னன்னா GNP மைனஸ் தேய்மானம், NNP GNP மைனஸ் தேய்மானம். அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் கழிச்சா வந்து நமக்கு நெட் வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த நாட்டு உற்பத்தியை விட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சு தான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்லாம் கால்குலேட் பண்ணாங்க. எல்லா நாட்டோட எக்கனாமிக்குமே வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சுருந்தாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GNP அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்,
ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு லாபம் சேர்க்காம நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு பண்டங்கள் ப்ராடக்ட் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்தோ அதை மட்டும் கால்குலேட் பண்றதா வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அக்யூரேட்டா இருக்குது. அதனால இது நம்ம வந்து நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்லுவாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது நம்ம மேல பார்த்த மாதிரி தான். NNP GNP மைனஸ் தேய்மானம், அதாவது நிகர நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அதே மாதிரி நிகர உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அதாவது NDP GDP மைனஸ் தேய்மானம். நிகர உள்நாட்டு உற்பத்தி எப்படின்னா ஜிடிபி மைனஸ் தேய்மானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அதுல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டா வந்து நமக்கு வந்து நெட் வேல்யூ கிடைச்சிடும். பட் ஜிடிபி தான் வந்து இருக்குல்ல இம்பார்ட்டன்ட். இந்த ஜிடிபி GNP இதை கால்குலேட் பண்ண அமைப்பு எதுனா CSO, இந்திய புள்ளியியல் அமைப்பு, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் கால்குலேட் பண்ணுது. அப்புறம் தல வருமானம்னா ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆவரேஜ் சேலரி வரும், அதை தான் வந்து தல வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டில் உள்ள ஒரு மக்களுக்கு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வருமோ அதை தான் வந்து தல வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. தல வருமானத்தை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டு வளரும் நாடா, வளர்ந்த நாடா, பின்தங்கிய நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. தல வருமானத்தை வச்சு தான் ஒரு நாடு வளரும் நாடா, வளர்ந்த நாடா, பின்தங்கிய நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. தல வருமானம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நம்ம பார்த்தோம்ல ஜிடிபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, அதான் ஜிடிபி டிவைடட் மொத்த மக்கள் தொகை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் மக்கள் தொகை, இதை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. தல வருமானம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மக்களோட வாழ்க்கை தரம், அதாவது அந்த மக்கள் வந்து ரிச்சா இருக்காங்களா பூவரா இருக்காங்களா அப்படின்னு டிசைட் பண்ணது எதுனா தல வருமானம். அமெரிக்காவில் உள்ள ஒரு பெர்சனோட தல வருமானம், இந்தியாவில் ஒரு நபரோட தல வருமானம், ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நபரோட தல வருமானத்தை வச்சு அந்த நாடு வளர்ந்த நாடா, வளரும் நாடா மற்றும் பின்தங்கிய நாடா அப்படின்னு கேஸ் பண்ணிடலாம். ஸோ தல வருமானம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, வாழ்க்கை தரத்தை மெஷர் பண்ணுறதுக்காக. இங்கே நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, தல வருமானம் சுட்டி காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தல வருமானம் சுட்டி காட்டுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்றதா வந்து தல வருமானம். தல வருமானம் சுட்டி காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்றதா வந்து தல வருமானம். அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 5வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி எது, அதாவது பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு, மாநில அரசு. ஸ்டேட் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு, மாநில அரசு. இதில் வந்து எது பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி தான் பணக்கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துது. பேங்கிங் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜிடிபி GNP இந்த 5 இயர் பிளான்ஸ். இதான் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பணக்கொள்கையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகே, தேங்க்யூ.